ஹாய் குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம செகண்ட் டீம் இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், மயங்க் யாதவ், ரவி பிஷ்னாய், ஆயுஷ் பதோனி, மோஷின் கான் 5 பேர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷனில் ஹிஸ்ட்ரி மேக்கிங் ஹையஸ்ட் பிளேயர் டு கெட் இஸ் ரிஷப் பண்ட். அவங்க மார்க்யூ பிளேயர் எடுத்திருக்காங்க 27 crores. ஓகே, வெல்டன். ஸோ அது தாண்டி அவங்க யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆவேஷ் கான், ஆகாஷ்தீப் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபினிஷருக்கு டேவிட் மில்லர், அப்புறம் ஒரு அப்துல் சமாத் ஒரு எடுத்திருக்காங்க. அப்புறம் டாப் ஆர்டருக்கு ஒரு மிச் மாஷ், அப்புறம் வந்துட்டு எய்டன் மார்க்கரம், மார்க் பிரிஸ்கி, ஷபாஸ் அஹமத் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட் டு, ஷமார் ஜோசப், அப்புறம் எம் சித்தார்த் ஃப்ரம் தமிழ்நாடு, அப்புறம் ஹிமத் சிங், ஹர்ஷிம் குல்கர்னி, பிரின்ஸ் யாதவ், ஆகாஷ் சிங், ஹங்கர்கேக்கர், ஆரியன் ஜோ எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு இந்த டீமோடு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரொம்ப ரிஷப் பண்ட் மேலே ஆக்ஷன் மணியை போட்டதுக்கப்புறம் அவங்களால டீம் ப்ராப்பராக பில்ட் பண்ண முடியலையோ அப்படின்றது எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்குது. பட் எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நான் இப்போ டாப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆடுறதுக்கு பெருசாக அவங்களுக்கு யாருமே இல்லை. ஹர்ஷன் குல்கர்னியை வச்சு அவங்க ஆடுவாங்க. மேபி லைக்ஸ் ஆஃப் மிச்சல் மாஸ் ஆர் ஐடன் மார்க்கரை வச்சு ஆடணும். பட் இப்போ நீங்கள் போன வருஷம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டன் டிகாக் மேலே ஒரு கமாடிட்டி இருந்தார். அந்த ஃபுல்லாக குவிண்டன் டிகாக் ஆடினார், இவர் கேஎல் ராகுல் இருந்தாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸை ப்ராப்பராக எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் போன வருஷம் வந்துட்டு யார் இருந்தாங்கன்னா நவீன் ஹாக் போட்டுட்டு இருந்தார். அவர் மாட்டோம் ஒரு பக்கம். அவர் தாங்க மெயினாக அவங்களுக்கு நல்லா ப்ளே பண்ணது. அப்படி ஒரு ஸ்குவாட் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி ஸ்குவாட் காம்பினேஷன் எல்லாம் எனக்கு தெரில. இப்போ ஒரு பிளேயிங் 11 என்ன பொறுத்து யாரெல்லாம் ஆடுவான்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வந்துட்டு ஹர்ஷன் குல்கர்னியும் மிச்சல் மார்ஷும் நான் ஓப்பன் பண்ண வைப்பேன். நம்பர் 3 வந்துட்டு ஹிடன் மார்க்கரம், நம்பர் 4 வந்துட்டு ரிஷப் பண்ட், நம்பர் 5 நிக்கோலஸ் பூரன், நம்பர் 6 டேவிட் மில்லர், நம்பர் 7 ஆயுஷ் பதோனி, நம்பர் 8 ஷபாஸ் அஹமத், நம்பர் 9 வந்துட்டு மோஷின் கான், நம்பர் 10 ஆவேஷ் கான், நம்பர் 11 மயங்க் யாதவ். அதுக்கப்புறம் ஷபாஸ் அஹமத் பேஸ் ஆன் த கண்டிஷன்ஸ் அவர் ஆடலாம். இல்லைனா ராஜ்வர்தன் ஹங்கர்கேக்கர் மாறி மாறி ஆட வைக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. இப்போ ஒரு ஆவேஷ் கான் இன்ஜோர்டு அப்படின்னா யார் ஆடுவா? ஒரு மேபி ஹங்கர்கேக்கரை மேலே ஆட வைப்பாங்க. சரி, மோஷின் கான் ஒரு இன்ஜோர்டு அப்படின்னா ஆகாஷ் சிங் ஆடுவார், லெஃப்ட் ஆர்ம் பாஸ்பர், அவர் ஆடலாம். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்னா எம் சித்தார்த் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறேன், ஒரு மோஷின் கானாக இருக்கட்டும், மயங்க் யாதவாக இருக்கட்டும், இல்லை இன்ஜூரி ப்ரோன் பவுலர்ஸ் நிறைய அடிக்கடி இன்ஜூரி ஆகிட்டே இருக்கும் அவங்க 2 பேருக்குமே. ஸோ அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இல்லை. இப்போ டாப் ஆர்டர் பேட்டிங் ஃபெயிலியர்னால் மாரி ஆரியன் ஜோயில் மட்டும் தான் ஆடுவார் மேலே. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லவே இல்லை. மிச்சம் எல்லாருமே ஆட வச்சு ஆகணும்னா பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நீங்கள் எடுக்கல. ஸோ ஒரு திஸ் இயர் they'll find ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவங்க பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆக. பட் மேபி ஒரு ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன் 2 பேர் வந்துட்டு டீமை கன்சாலிடேட் பண்ணி ஆட வச்சாங்கன்னா they have chances. ஸோ நம்ம இருந்திருந்தால் பார்க்கணும்.